நம்ம இப்போ வாழைக்காய் கட்லெட் பண்ண போகிறோம். 2 வாழைக்காயை நான் ஸ்டீமரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். எடுத்த உடனே அந்த வெந்த உடனே நல்லா அந்த தோலை உரிச்சிட்டு இந்த வாழைக்காயை எடுத்து நல்ல ஒரு திருவுறதில் வச்சு திருவிக்கோங்க. கேரட் திருவுறதில் திருவின உடனே ஒரு ஆனியனை பொடியாக வெட்டியிருக்கேன், அது போட்டுக்கோங்க. அந்த வாழைக்காயில் பச்சை மிளகாய் 1 பொடியாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் பொடியாக போட்டுக்கோங்க. ஒரு 3 கார்லிக்கை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு ரொம்ப கரம் மசாலா தூளும் தேவைக்கேற்ப சால்ட்டும் போடுங்க. அப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் கொஞ்சம். ஏன்னா பச்சை மிளகாய் காரம் அவ்வளோவா எடுக்கலைன்னா இது கொஞ்சம் ஆட் ஆகட்டும்னு சொல்லிட்டு 3 ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன் பைண்டிங்க்காக. அது மாவும் அதெல்லாம் சேரணும் அதுக்காக போட்டிருக்கேன். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி கொஞ்சம் அது சேரலைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து, ரொம்ப இல்லை லைட்டாக தெளித்து சேர்த்து பிசைஞ்சு சின்ன சின்ன ரவுண்டாக உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு இம்மிடியேட்டாக நம்ம அழகாக ஒரு வாழைக்காய் இருந்தால் டக்குன்னு பிளேட்லேயே போட்டு கொடுக்கலாம். வாழைக்காய் மாதிரியே இருக்காது, இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ரவை எடுத்துக்கோங்க. இதை நம்ம கடாயில் அப்படியே கூட டீப் ஃப்ரை பண்ணலாம், இல்லை ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ரொம்ப எண்ணெய் வேண்டான்னா அப்போ அந்த ரவையில் 2 பக்கமும் நல்லா அந்த வாழைக்காய் இதை டிப் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல நான் ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றி ஸ்லோ தீயில வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. கருகிராமல் வேக வச்சு எடுத்து மேலே கொஞ்சம் கெச்சப் போட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.